தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் டியூட்டோரியல் டெக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய பர்த் மற்றும் டெத் சர்டிஃபிகேட்டை வந்து கிராமம் வாரியாக எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது வரைக்கும் தமிழ் டியூட்டோரியல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு GCCAPPன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். அதுக்கான வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டே வரும், பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன்னு. இதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா gccapp.chennaicorporation.gov.in இந்த வெப்சைட் தான். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். இதில் மேலே சர்டிஃபிகேட் டவுன்லோடுன்னு இருக்கும் பாருங்கள். இதில் பர்த் அண்ட் டெத்துன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ பர்த்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு RCHIDன்ற ஐடி இருக்கா அப்படின்னு கேட்கும். அந்த ஐடி இருந்தால் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஐடி இல்லைனாக்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜெண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணதும் அடுத்து பிளேஸ் ஆஃப் பர்த், ஹாஸ்பிட்டலில் பிறந்திருந்தீங்கனாக்கலாம் ஹாஸ்பிட்டல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீட்டில் இல்லை எங்கேயாவது பிறந்திருந்தீங்கனாக்கா ஹோம் அண்ட் அதர்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஹாஸ்பிட்டலுன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளிக் டு செலக்ட் த ஹாஸ்பிட்டல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தீங்கன்றது இதில் கொடுத்துக்கோங்க. இதில் வில்லேஜ் வைஸாக நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். உங்களுடைய ஹாஸ்பிட்டலை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணணும். இதில் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணணும். ஸோ நான் வந்து மொபைல் நம்பர் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சென்ட் OTPன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய OTP வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ OTP வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்பர் வெரிஃபிகேஷன், அந்த நம்பரை வந்து அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. இதில் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே வியூன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்த டேட் ஆஃப் பர்த்தில் எந்தெந்த குழந்தைங்களாம் அந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்ததோ அதெல்லாம் லிஸ்ட்டு வரும். அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் வந்து இதில் இருக்கும். அதை பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள் நம்பரோட, அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாக்கில் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆனதும் ரைட் கிளிக் பண்ணி பிரிண்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ பர்த் சர்டிஃபிகேட் எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெத் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். எங்கே பிரிண்ட் சர்டிஃபிகேட்னு இருக்கும் பாருங்கள், அதில் டெத் சர்டிஃபிகேட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஜெண்டர், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், அதே மாதிரி ஹாஸ்பிட்டலாக இல்லை ஹோம் ஆர் அதர்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹாஸ்பிட்டலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஹாஸ்பிட்டலை செலக்ட் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் டெத்துன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த தேதியில் வந்து இறந்தாரோ அந்த தேதியை வந்து இதில் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுக்கணும். மொபைல் நம்பரை கொடுத்து OTP சென்ட் பண்ணணும். சென்ட் OTPன்றதை கொடுத்துக்கோங்க. OTP வந்துடும் உங்கள் மொபைல் நம்பருக்கு. அந்த OTP வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் வெரிஃபிகேஷன், அந்த நம்பரை வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே வியூன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னாங்களா அந்த டேட்டில் வந்து யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த லிஸ்ட்டு வரும். அதே மாதிரி உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் இதில் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிங்கனாங்களா டெத் சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் ஆகும். இதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாங்களா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.